வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில நம்ம அண்ணன் செல்லூர் ராசு சிக்கி சீரஞ்ச ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? பொதுவாவே தமிழ்நாட்டின் என்டர்டெயின்மெண்டா அண்ணன் செல்லூர் ராஜு இருப்பாரு. அதான் ஜாலியான மனுஷன், எல்லாரோட நல்லா பேசுவாருன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி சிக்கிக்கிட்டு அவர் பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்ன செஞ்சு மாட்டிக்குவார். ஒரு முறை என்ன ஆகி போச்சு, எதிர்கட்சிக்காரர் டிஎம்கே காரரை பாராட்டி அவர் வாட்டுக்கு ஒரு பதிவை போட்டு விட்டாரு, ஒரு எம்எல்ஏவை பாராட்டி. அவ்வளவுதான், சுத்து போட்டாங்க ஏடிஎம்கே காரங்க. அது எப்படி நீ எதிர்கட்சியா இருந்துகிட்டு ஆளுங்கட்சியை பாராட்டுவ அப்படின்னு அவர் தலையிலே அடிச்சுக்கிட்டாரு பாவம். அப்புறம்தான் அவரை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவர் எந்த கட்சி இளைஞனா இருந்தாலும் நல்லது செஞ்சாங்க, முக்கியமான திட்டத்தை செஞ்சாங்கன்னா போனை போட்டு பாராட்டு வரான். சு வெங்கடேசன் ஒரு முறை பதிவு பண்ணியிருந்தாரு, எம்பியா இருக்காருல சு வெங்கடேசன், அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. நான் வந்து மாரியம்மன் தெப்பக்குளத்தை சுத்தப்படுத்தி லைட்டு போட்டு அதை வேலி போட்டு பக்காவா அதை ப்ரிப்பேர் பண்ணேன். முதல் முறை எம்பி ஆன உடனே இவர் எனக்கு போன் பண்ணி பாராட்டினது, நல்ல வேலை தம்பி, நல்ல சுற்றுலா தலம் மாதிரி ஆக்கிட்டீங்க, மக்கள் வந்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல இடமா போச்சு அப்படின்னு போனை போட்டு பாராட்டியிருக்காரு. அதனால பாரபட்சம் இல்லாம பாராட்டக்கூடிய ஆள் தான் நம்ம அண்ணன் செல்லூராசு. போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ, நம்ம செங்கோட்டையன் வெளியே வந்தார் இல்லையா, அந்த சமயத்துல ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்கிறாங்க, செங்கோட்டையன் நீங்க பாருங்க 1000 மனக்குறை இருக்குங்க, மனக்குறை இருக்கத்தான் செய்யும், அதுக்காக அதை வெளியே சொல்லுவீங்க, அதை உள்ள கட்சிக்குள்ள பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. உடனே பத்திரிகையாரங்க பிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு மனக்குறை இருக்காங்கன்னு, இந்த பாத்தீங்களா இப்படித்தானே கோர்த்து விடக்கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை வச்சே ஓட்டிடுறீங்களேப்பா, என்னப்பா இது அப்படின்னு அண்ணன் பேசினாரு. பத்திரிகையாளர்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சொல்றாரு, வார்த்தை சொல்ல முடியல சாமி அப்படின்னு வடிவேல் பாணியில சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப இயல்பான மனுஷன். இவரை இன்னொரு இடத்துலயும் சிக்கினாரு. கொரோனா காலத்துல என்ன பண்ணிவிட்டாரு தெரியுங்களா, முதலமைச்சரை பாராட்டி விட்டாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டினார். பரவாயில்ல, இந்த முதலமைச்சர் உண்மையிலே கொரோனா காலத்துல நல்ல வேலை பார்த்துட்டாரு, பக்காவா வேலை பார்த்தாரு, இறங்கி நின்று வேலை பார்த்தாரு, மக்களை காப்பாத்திட்டாருன்னு பாராட்டி விட்டாரு. அவ்வளவுதான் கேளுங்க. அதிமுக சுத்து போட்டு அடிச்சாங்க, அப்புறம் வாங்கிட்டு அமைதியாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சில பல முறை இல்ல, நான் சட்டமன்றத்துக்குள்ளேயேங்க இவரை வச்சுதாங்க அங்க காமெடியே நடக்கும். ஒரு முறை என்ன ஆகி போச்சுன்னா, நிதி அமைச்சர்கிட்ட அண்ணன் ரெக்வஸ்ட் பண்றாரு, யாரு செல்லூர் ராசு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு, நிதியமைச்சர் அவர்களே, மதுரைக்கு பொழுதுபோக்கு இது விஷயங்களே இல்லாம இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை வந்து நீங்க தான் உண்டாக்கி கொடுக்கணும், பொழுதுபோக்குறதுக்கான ஒரு இடத்தையோ ஒரு சூழலையோ உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. கேட்டோடனே நிதியமைச்சர் வந்து சொல்றாரு, மதுரையினுடைய பொழுதுபோக்கே நீங்க தானே அண்ணே, அப்புறம் என்னன்னே தனியா பொழுதுபோக்கு கேட்குறீங்கன்னு கொல்லன்னு சட்டமன்றமே சிரிக்குது. அது ஏன் சிரிச்சாங்கன்னா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருப்பார் போல, ஒரு புலி வாழை தொட்டுறா, உயிரோட இருக்கிற புலி தான், பொம்மை புலிலாம் கிடையாது, உயிரோட இருக்கிற புலியோடைய வாழை தொட்டு அதை போட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்துல போட்டிருக்காரு. அண்ணே அண்ணே புலி வாழை பிடிச்சிருக்கேங்கண்ணே அப்படின்னு கேலி பண்ணி சட்டமன்றமே கலகலத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஜாலியான மனுஷன், வெள்ளந்தியா பேசி திரிவார்னு வச்சுக்கோங்களேன். உள்ளூருக்குள்ள கொஞ்சம் வாய்ஸ் இருக்கிற மனுஷன், எதையாவது ஏடா கூடமா செஞ்சு அடிக்கடி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கு தெரிவாரு. இந்த முறை என்ன மாட்டிருக்காருன்னு கேளுங்க, வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சு. நேத்து புத்தாண்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறது வழக்கம், 3 நாளுக்கு அப்புறம் போகுங்க. அதனால மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டிகிட்டு கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டாரு. சாமியும் கும்பிட்டு வந்தாலே நம்ம பத்திரிகையாளர்களாம் சுற்றம் சூழ அவரை வரவேற்று சொல்லுங்கன்னு பேட்டி எடுக்கும்போது, நான் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். எதுக்குங்க என்னங்க சாமி கும்பிட்டீங்கன்னா, எடப்பாடியார் முதலமைச்சராகணும் அப்படின்னு சாமி தான் சொல்ல நினைச்சிருப்பாரு. ஆனா வாயில் என்ன வருதுன்னா, இப்போது முதலமைச்சராக இருக்கும் முதலமைச்சரே மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அன்னை அங்கேற்கண்ணி அவர் என்னது மீனாட்சி சுந்தரேஸ்வரிடம் வேண்டிக் கொண்டு வந்தேன். இதுதான் இன்னைக்கு வைரல். ஏங்க இப்ப முதலமைச்சராக இருக்கிறது யாருங்க? ஸ்டாலின்ங்க. ஸ்டாலினே மீண்டும் முதலமைச்சராகணும் தானே அர்த்தம் அவர் சொன்னதுக்கு. கேளுங்களேன். உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும், அங்கே கண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். பாத்தீங்களா, இதுக்கு தாங்க அந்த அண்ணன் எதையாவது சொல்லிவிட்டு வாங்கி கட்டிக்கிறாரு. போட்டு பொழக்குறாங்க, கட்டுப்பாக்குறாங்க அதிமுகங்க. அவர் சொல்ல நினைச்சது ஒண்ணுங்க, எடப்பாடியார் தான் வரணும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. ஆனா உள்ள இருந்தது வந்துருச்சு. இந்த ஆளு வர்றதுக்கு இவங்களாவது இருக்கலாம்ப்பா, ஊராவது பத்திரமா இருக்குன்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கானே. அதனால அதை வெளிப்படையா சொல்லிவிட்டாரு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு. என்ன பண்றது, கடைசியில சுத்து போட்டு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆனா பாவம் எல்லாத்தையும் சமாளிக்கிறாருங்க. வேற லெவல் சம்பவமா இருந்துச்சு. நேத்து ட்ரெண்டிங்ல இதான் நம்பர் 1.